ஆந்தையின் நள்ளிரவு ஆசை. என்னடா இது, ஏதோ விலங்கு கதை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த கதைக்கும் நம்ம ராத்திரி நேர ஸ்மார்ட் போன் பழக்கத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த காட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அது ஒரே காடு தான், ஆனா அங்க ரெண்டு தனித்தனி உலகம் இயங்கிட்டு இருக்கு. பகல் நேரத்துல சிங்கம், யானை, குதிரைன்னு ஒரே கொண்டாட்டம் தான். அதுங்க ஓடுது, விளையாடுது, ஓய்வெடுக்குது. ஆனா சூரியன் மறைஞ்சதும் ராத்திரி வந்ததும் காட்சியே மாறிடும். அது ஆந்தோட ராஜ்யம். வேட்டை, சுத்தி திரியறதுன்னு அது ஒரு தனி உலகமா இருக்கும். இதுதான் அந்த காட்டுல ஒரு பேலன்ஸ், அதோட இயல்பான வாழ்க்கை முறை. ஆனா இந்த அமைதியான வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆந்து தான். அதுக்கு இந்த பேலன்ஸ் எல்லாம் பிடிக்கல. பகல் நேரத்துல தூங்குற விலங்குகளை பார்த்து அது ஒரு கேள்வியே கேட்க ஆரம்பிக்குது. அது ஒரு சாதாரண கேள்வி இல்லைங்க, அதுதான் ஒரு பெரிய குழப்பத்துக்கே ஆரம்ப புள்ளி. என்ன நீங்கெல்லாம் இவ்வளவு அழகான ராத்திரிய இப்படி தூங்கி கடுக்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா அப்படின்னு கிண்டலா பேச ஆரம்பிக்குது. பாருங்க, அதுங்க மனசுல ஒரு சின்ன சந்தேக பொரிய தட்டி உக்கிருச்சு. அது சும்மா சொல்லல, ரொம்ப ஆசையா பேசி மயக்குது. என்ன சொல்லுது தெரியுமா? வெளியே வந்து பாருங்க, இந்த நிலா, இந்த நட்சத்திரம், இந்த ஜில்லுன்னு காத்து, அடடா, இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் தூங்கணும்? வேணும்னா பகல்ல நல்ல வெயில்ல படுத்து தூங்கலாமே அப்படின்னு ஒரு செம்ம ஆஃபர் கொடுக்குது. கேக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்மளோட இயல்புக்கு எதிரா நாம ஒரு விஷயத்த செஞ்சா அதுக்கு நாம என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும்? இதுதான் இந்த கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆந்தையோட இந்த மயக்கும் பேச்சை கேட்டு மத்த விலங்குகளும் சரி என்னதான் இருக்குன்னு பாப்போமே, ஒரு 3 நாளைக்கு மட்டும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுங்க. அந்த ஒரு முடிவு தான் மொத்த கதையும் புரட்டி போட போகுது. முதல் ராத்திரி ஆப்பாப்பா பயங்கர ஜாலி, நெருப்ப சுத்தி ஒரே ஆட்டம் பாட்டம்தான். ஆனா 2வது ராத்திரி அந்த சந்தோஷம் மெதுவா கரைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மாதிரி சரியில்லாத உணர்வு, ஒரு அஸ்வஸ்தி. அப்புறம் 3வது ராத்திரி அவ்வளவுதான், மொத்த காடே தலைகீழா மாறி ஒரு பெரிய குழப்பத்துல மூழ்கிடுச்சு. இங்கதான் முக்கியமான விஷயமே நடக்குது. அந்த 3வது நாள் விடிஞ்சப்போ அந்த சந்தோஷம், கொண்டாட்டம் எதுவுமே இல்ல. எல்லா விலங்குகளோட முகத்திலையும் ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல். தூக்கமின்மை அதோட வேலைய சரியா காட்ட ஆரம்பிச்சிருச்சு. காட்டுக்கே ராஜாவான சிங்கம் சரியான தூக்கம் இல்லாம பயங்கர கோபத்துல உருமிட்டே இருக்கு. அத நெருங்கவே மத்த விலங்குகள் எல்லாம் பயப்படுது. அந்த அமைதியான ராஜா இப்போ ஒரு ஆபத்தா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, பாருங்க, யானை சும்மா இருந்த ஒரு பெரிய மரத்தை தேவையில்லாம உடைச்சு தள்ளிடுச்சு. அந்த மரத்துல எத்தனையோ பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுகளுக்கு வீடே இல்ல. அந்த 3 நாள் ஜாலி மொத்த காட்டின் நிம்மதியும் அழிச்சிருச்சு. இந்த கலைபரத்துக்கு நடுவுல ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறாங்க. அதுதான் குதிரை. போதும் இந்த ஆட்டோன்னு அது உண்மையை தைரியமா சொல்ல முடிவு பண்ணுது. அது என்ன சொல்லுச்சுன்னா, ஏய் நிப்பாட்டுங்க, நம்ம உடம்புக்கு ராத்திரி ஓய்வு கொடுத்தாதான் காலையில தெம்பா இருக்க முடியும். இந்த வேடிக்கை ஜாலின்னு சொல்லி நம்ம அறிவையே நம்ம இழந்துட்டு இருக்கோம். இது தேவையா அப்படின்னு நேரா கேட்டுச்சு. குதிரையோட இந்த நேரடி பேச்சு தூங்கிட்டு இருந்த மத்த விலங்குகளை தட்டி எழுப்புன மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் உண்மை புரிஞ்சது. ஆந்தையை எச்சரிச்சு அனுப்புன பிறகு காடு மெதுவா அதோட பழைய இயல்பு நிலைக்கு திரும்புச்சு. அந்த குழப்பமான 3 ராத்திரி ஒரு மறக்க முடியாத பாடமா அமைஞ்சது. சரி, கதை முடிஞ்சுது. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் விலங்குகளை பத்தின கதை கிடையாதுங்க. இது நமக்கான கதை. அந்த காட்டுல கேட்ட அந்த ஆந்தையோட ஆசை வார்த்தைகள் இன்னிக்கும் நம்ம காதுல வேற ஒரு வடிவத்துல ஒலிச்சிட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆந்தையின் ஆசைனா என்ன? வேறு ஒண்ணுமே இல்ல. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் தான். இன்னும் ஒரே ஒரு வீடியோ, இன்னும் 5 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கத்தை திருடுற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஆந்தை தான். அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது 3 சிம்பிளான பாடம் தான். நம்பர் 1, நம்ம உடம்புக்கு ஓய்வு எவ்வளவு முக்கியம்னு முதல்ல உணரணும். நம்பர் 2, ராத்திரி நேர கவனச்சிதறல்களை விட தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் முக்கியம். கடைசியா நம்பர் 3, நம்ம உடலை நாம சரியா பாத்துக்கிட்டாலே நம்ம மனசும் தெளிவா ஆரோக்கியமா இருக்கும். சரி, இப்போ நான் உங்களையே கேக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அந்த நள்ளிரவு ஆந்தை எது? எந்த ஒரு பழக்கம் உங்க தூக்கத்தையும் அடுத்த நாள் காலையோட நிம்மதியையும் ஒவ்வொரு நாளும் கெடுத்துட்டு இருக்கு? பதில் உங்க கையில தான் இருக்கு.